இன்றைக்கி இந்த ரீடிங்கில் நம்ம ஒரு ரகசியத்தை உடைக்க போகிறோம். இது வந்து உங்கள் பர்சன் மனசில் ஓடிட்டு இருக்க நினைவுகள், அவங்க சொல்ல துடிக்கிற ரகசியங்கள், விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் வந்து இந்த சினாரியோ பொருந்துறவங்களுக்கு நிச்சயமாக 100% பொருந்தும். இந்த பர்சன் மனசில் திரும்ப திரும்ப, அதாவது உங்களை நேசிக்கிற அந்த பர்சன் மனசில் திரும்ப திரும்ப ஓடிட்டுருக்க ஒரு விஷயம், நீங்கள் போன ஒரு ட்ரிப். இது வந்து கேஷுவல் ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒர்க் பிளேஸ் ட்ரிப்பாக இருக்கலாம். இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா மலை சார்ந்த இடங்கள், ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருந்த ஒரு காலை பொழுது. அங்கே வந்து நீங்கள் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த தருணம் அவங்க மனசில் இன்னும் நீங்காமல் அப்படியே இருக்குது. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நடந்துக்கிட்டீங்க. அந்த சில நீங்கள் வெளியில் போன அந்த இடத்துல சில தருணங்களில் அந்த கான்ஃபிடென்ஸ், நீங்கள் என்ஜாய் பண்ண விதம், மேபி வந்து நீங்கள் சில சாப்பிட்ட சில விஷயங்கள், அவங்கள வந்து ரசித்து பார்த்தா நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணாங்க. அதெல்லாம் அப்படியே பசுமையாக அவங்க மனசில் தங்கி போச்சு. இட்ஸ் லைக் ஒரு மிஸ்டி மார்னிங்கில் வந்து நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஊஞ்சல் ஆடிருக்கீங்க. இல்லைனா இட்ஸ் லைக் டார்க்னஸ், இட்ஸ் லைக் சாயந்தரமாக இருக்கலாம், ஏர்லி மார்னிங்காக இருக்கலாம். அந்த ஊஞ்சல் ஆடின தருணம் வந்து அவங்க மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது. அதே சமயம் இன்னொரு சீன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றா நீங்கள் உங்களுக்கு மழையில் நனையிறது பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் எங்கேயோ மழையில் நனைஞ்சிருக்கீங்க. இட்ஸ் லைக் ஒரு கோட் மாதிரி ஒரு விஷயத்த போட்டுட்டு, ராத்திரியில் எஸ்பெஷலாக மழையில் நனைஞ்சிருக்கீங்க. இல்லைன்னா மழை பெஞ்சு முடித்த உடனே புல்வெளிகளில் நடந்துட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு நீங்கள் இருந்த சில தருணங்கள் வந்து உங்கள் மனசில் அப்படியே பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பசுமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க மனசில் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்குது. ஏன் வந்து வெறும் நினைவுகளோடு இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து பேசலை, என்ன சொல்ல விரும்புகிறாங்க இந்த விஷயங்கள் மூலம், எதனால் அவங்களுக்கு இந்த நினைவுகள் வருது? அவங்க ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வரும்போது எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை அவங்க இழந்துட்டாங்க. அந்த தருணங்களில் வந்து அவங்களால மறக்கவே முடியல. இது வந்து அவங்களுக்கு பெரிய இதய வலியை உண்டு பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க. திரும்ப அந்த தருணங்களை வந்து பொக்கிஷமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த தருணங்களை இங்கே பாருங்கள். ஓ, சச் அ ஸ்வீட் பர்சன். நீங்கள் அவங்களோட இந்த இருந்த தருணங்களில் வந்து பிளர் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கேமரா. இதுக்கு காரணம் வந்து உங்களோட சூழ்நிலையும் தான். நீங்கள் இருக்க சூழ்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களால உங்களை பார்க்க முடியல. மேபி நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க. ஏதோ ஒரு தடை அவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. லெட்ஸ் சி, இதை எப்படி நம்ம ஃபிகர் அவுட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நான் லைட் செட்டிங்கை மாற்றி ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் சி. ஓகே, இந்த பர்சன் நீங்கள் போன அந்த அவுட்டிங், இல்லைனா வந்து இது உங்களோட அஃபிஷியல் ட்ரிப் சம்திங், இல்லைனா வந்து ஒர்க் பிளேஸ் ட்ரிப், ஏதோ ஒரு விஷயம், அங்கே நிறைய தருணங்களை, இந்த மாதிரி அழகான தருணங்களை சேர்த்து வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களோட பொக்கிஷம். நீங்கள் அவங்களோட வெளியில் போகும்போது நீங்கள் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க நினைவில் அப்படியே இருக்குது. அப்படியே பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்ருக்காங்க. இது வந்து இன்னுமே அவங்க வந்து வலியை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் கான்செப்டே. இந்த தருணங்கள்லாம் வந்து அவங்க மனசில் நீங்காத பசுமையான இடத்த பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நைட் ஆஃப் கப்ஸ். உங்கள்கிட்ட காதல் சொல்லணும்னு அவங்க துடிச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெர்மிட் போர்ட். இதை வந்து அவங்க இன்னும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. மோஸ்ட்லி வந்து இன்னும் அவங்க காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்குது. மேபி காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம், கிரவுண்ட் பண்ணலை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. மேபி உங்களுக்கு சந்தேகம் கூட இருக்கலாம், அவங்க இன்னும் உங்களை நினச்சிட்ருக்காங்களா அப்படின்னு. ஐ கான்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட் யூ. இதுதான் அவங்களோட இந்த தருண நினைவு. நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. இதுதான் எதனால் அவங்களுக்கு வலி, நீங்கள் விலகி போயிடுவீங்களோன்ற பயம். அப்படி போனால் இந்த பசுமையான நினைவுகளை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதை மறக்க நினைக்கிறாங்க, முடியல. வலி மட்டும்தான் மிச்சம் இருக்குது. மேபி நீங்கள் இப்போ தனிமையில் இருக்கீங்க. மேபி இப்போ ரீசெண்டாக நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் அவங்க உங்களை பார்த்துருக்காங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான தருணம் அது. மழை பெஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனீங்க அப்படின்னா, ட்ரூ பார்ட்னர்ஸ் அண்ட் சோல்மேட்ஸ், இட்ஸ் ஆல் ஐ எம் வில்லிங் டு செட்டில் ஃபார். நீங்கள் வந்து ஒரு பவுண்ட்ரி வச்சுட்டீங்க. மேபி இந்த பர்சனுக்கு வந்து ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து சில பிளேயர் நீங்கள் அவங்கள நம்பலை, அவங்களோட ஜென்யூனான ஃபீலிங்கை நம்பலை. அதுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. யூ டிசர்வ் பெட்டர் தேன் ஐ கேன் ப்ரொவைட் ஃபார் யூ. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குது. மேபி இது வந்து ஃபினான்ஷியல் செட்பேக்காக இருக்கலாம், இல்லைனா அவங்களோட கேரக்டர் மேலே அவங்களுக்கே வந்து இப்போ ஒரு அருவருப்பு வந்துருச்சு. 2 விஷயம் இருக்குது. நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களோட சேர்ந்து க்ரோ ஆக விரும்புகிறாங்க. நீங்கள் சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, உனக்கு வந்து என்னை விட அழகான, தகுதியான,
இன்னும் வந்து உண்மையாக நேசிக்கிற யாராவது கிடைப்பாங்க. ஸோ கவலைப்படாத. இருந்தாலும் வந்து இந்த நினைவுகள் வந்து என் மனசில் என்றைக்குமே வந்து ரொம்ப பசுமையான இடத்த பிடிச்சிருக்கும். அதெல்லாம் என்னால் சாகிற வரைக்கும் மறக்க முடியாது. அந்த தருணங்கள் வந்து நம்ம சொல்லுவோம்ல, எச்சிடு பச்சை குத்தியாச்சு அவங்க மனசில். அது இனிமேல் அவங்க வாழ்க்கையில் எத்தனை பேர்த்த மீட் பண்ணாலும் சரி, யாரோட இருந்தாலும் சரி, எத்தனை பேர்த்த கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த நினைவுகளை அவங்களால அழிக்கவே முடியாது. யார் வந்தாலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப துடிச்சிட்ருக்காங்க. மேபி நீங்கள் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டீங்க கேரக்டர்னால, எஸ்பெஷலி கேரக்டர் அதுதான் ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டீங்க, தனிமையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. அவங்கள தாண்டி உங்க கூட இருக்கிற நேரம் நான் தனியாகவே இருந்துருவேன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது வந்து அவங்க மனசில் சுக்கலாக உடச்சிருச்சு. செல்ஃப் லவ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. செல்ஃப் லவ் அதை உங்கள் சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டீங்க. ஓகே, நீ இவ்வளோதான், நான் வந்து என்னோடய சோல் மிஷனை பார்க்குறேன், எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் இப்போது நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க உங்களோட சோல் பர்பஸ்க்காக. அதுதான் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. என்னோடய பார்ட்னர் வந்து சோல்மேட்டாக இருக்கணும், இட்ஸ் லைக் அ க்ளீன் பர்சனாக இருக்கணும். இந்த மாதிரி லோ வைப்ரேஷனல் திங்ஸ்க்கு வந்து நான் செட்டில் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய சொதப்பலை அவங்க பண்ணிட்டாங்க. இட்ஸ் லைக் லோ வைப்ரேஷனல் திங்ஸ்க்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, இல்லைனா காமிக் எனர்ஜிக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எவ்வளோ பெரிய வைரத்தை தொலைச்சிட்டோம் அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தே ஆர் ரெடி. உங்களோட சேர்ந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட கைடிங் ஸ்டார். இப்போ அவங்க தனிமையில் இருக்காங்க. ஐ நோ தட் திஸ் இஸ் அ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் லவ், நோ ஒன் வில் எவர் கம்பேர் டு யூ. நான் சொல்லலை இவ்வளோ நேரம், நான் இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த தருணத்தில் இன்னும் சில விஷயங்களை அவங்க சொல்ல ஓ மை காட், யூ won't பிலீவ் இட். இங்கே பாருங்கள், ரெயின். சாரி, வை ஐ எம் சீயிங் ரெயின். ரேனை வந்து ரெயின்னு படிச்சுட்ருக்கேன். ஸோ உங்களோட மழை ரொம்ப ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்கு. சில ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போதும் அது வந்து அந்த தருணத்தை ஞாபகப்படுத்துது. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டை அவங்க உங்களை மறக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் இம்பாசிபிள். இந்த தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ அட்ராக்ட் மை சோல்மேட். ஏன்னா நீங்கள் அதுக்கு தான் இருக்கீங்க. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களோட சோல்மேட்டாக இருக்க பட்சத்தில் அவங்க ஹீல் ஆகி திருந்தி உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஸோ எனர்ஜி எக்ஸ்சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து வெறும் பார்த்துட்டு அப்படி போனீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து காற்று மாதிரி தான் எனர்ஜி. நீங்கள் எனர்ஜி கிளைம் பண்ணால் மட்டும்தான் அந்த எனர்ஜி உங்களுக்கு 10ஓட 11 அத்தோட இது ஒன்று அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா, சாரி, நீங்கள் கடைசி வரைக்கும் வெறும் வீடியோ மட்டும் தான் பார்த்துட்ருப்பீங்க. வாழ்க்கைகள் மாற்றம் எதுவும் இருக்காது. ஸோ கிளைம் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா அட்லீஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். சம்திங் யூ நீட் டு இன்ட்ராக்ட். நீங்கள் வந்து இதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராது. யூ நீட் டு டேக் இனிஷியேஷன். நீங்கள் வந்து சில விஷயங்களை செய்யணும். அட்லீஸ்ட் செய்கிறதுக்கான யோசனைகளாவது உங்கள் மனசுக்குள்ளே வரணும். இங்கே பாருங்கள், சரௌண்டட் பை த ஏஞ்சல்ஸ். 444 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிராக்கிள்ஸ் ஆர் ஹேப்பனிங். நான் சொல்லலை, யூ நீட் டு கிளைம். அந்த மிராக்கிளை வந்து நீங்கள் கிளைம் பண்ணணும். ஐ கிளைம் மை மிராக்கிள்ஸ் அப்படின்னு போடுங்க. அக்செப்ட் பண்ணுங்கள் இந்த சூழ்நிலையை. அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப இப்போ அலைண்டாக இருக்காங்க. ஐ எம் ஃபீலிங் ஸோ நாஸ்டாலஜிக் லேட்லி. திங்கிங் அபவுட் யூ ஆல்வேஸ் மேக்ஸ் மீ ஸ்மைல். இந்த தருணங்களை தான் அவங்க நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க. அவங்கள நினைக்கும் போது எல்லாமே அவங்க மனசில் வெறும் பட்டாம்பூச்சி தான். உங்களை நினச்சா அவங்க வாழ்க்கையில் வந்து முகம் சுளிக்கிற தருணங்கள், நீங்கள் கோவிச்சிட்டு போயிருந்தாலும் சரி, சண்டை போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் முகத்தை சுளிக்கிற மாதிரி எந்த விஷயமுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொதப்புனது. அன்னைக்கு கோச்சு விட்டதுக்கு அப்படின்னு யோசிக்கும்போது நீங்கள் அவங்க சொதப்புனது தான் அவங்களுக்கு ஞாபகம் வச்ச, நான் தான் தப்பு பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஆமாம், அன்றைக்கி நான் தான் சொதப்பினேன் அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் ஃபுல்லாக அங்கே தான் போகுது. இட்ஸ் லைக் உங்களை வந்து அப்படியே பெரிய லெவலில் வச்சுட்ருக்காங்க. ஐ காட் ஸ்கேட் அண்ட் ran away from you. The intensity of my feelings for you made me fearful. I'm sorry. இப்போ வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்காங்க. இதை அவங்க சொதப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. மேபி உங்களுக்கு பயந்துட்டு, இல்லைனா வந்து நீங்கள் உங்களை ஏமாற்றிடுவீங்க, உங்களுக்கு நிறைய அந்த டவுட்ஸ். அதனால் வந்து உங்களை தாண்டி வந்து காமிக் எனர்ஜியை சூஸ் பண்ணிக்கலாம், உங்களை தாண்டி சூழ்நிலையை சூஸ் பண்ணிக்கலாம், சம்திங். ஆனால் இப்போ வந்து அதுக்காக ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த நொந்து நூடுல்ஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லிட்டரலாக இந்த பர்சன் அந்த சூழ்நிலையில் தான் இருக்காங்க. மேபி நூடுல்ஸ் பற்றி பேசியிருக்கீங்கன்னா திஸ் இஸ் அனதர் சைன். வாட் டு யூ வாண்ட்? காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் பண்ணும்போது ஐ வாண்ட் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வித் யூ. உங்களோட புது ஆரம்பம் வேணும்னு சொல்கிறாங்க.
ஸோ இது வந்து ட்ரிகர் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்ரிகர் கார்டு. வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களோட சோல்மேட் எனர்ஜியில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் இந்த இந்த கொஷினே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இன்னும் அவங்க அலைன் ஆகலை அப்படிங்கிறது இது இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க இன்னும் பெயினில் இருக்காங்க. இட்ஸ் லைக் இந்த பெயினை ரிலீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் வந்து மிரர் ரியாலிட்டியில் நான் இன்றைக்கி மார்னிங் போட்டிருப்பேன். ஸோ கோ அண்ட் வாட்ச் இட். அது எப்படி அந்த பெயினை வந்து உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறது, சின்ன சின்ன டெக்னிக்ஸ். ஐ திங்க் வி ஷுட் சி அதர் பீப்புள். நான் சொல்லலை, திஸ் இஸ் டு பி ஃப்ரேங்க், யூ நீட் டு மூவ் ஆன். ஐ வாண்ட் யூ இங்கே பார்த்திங்க அப்படின்னா தலைகீழாக வருது. இட்ஸ் லைக் அ க்ரீடி எனர்ஜி. இது வந்து செல்ஃபிஷ், ஈகோயிஸ்டிக். ஏன்னா ஒரு ட்ரிகர் கார்டு வந்திருந்ததுன்னா நான் வந்து கண்டுக்க மாட்டேன். ஸோ 2 ட்ரிகர் கார்டு வந்திருக்கு. வாட் டு யூ வாண்ட் அப்படின்னா இட்ஸ் அ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ்னாவே அங்கே டிக்னிட்டி இல்லை, லாயல்ட்டி இல்லை, இன்டெகிரிட்டி இல்லை, எதுவுமே இல்லை. இட்ஸ் லைக் சுயமரியாதை, சுய ஒழுக்கம், திருந்தின அந்த உண்மையான மாற்றம் இல்லை. அடுத்தது வந்து ஐ வாண்ட் யூங்கிறது வந்து ரொம்ப செல்ஃபிஷ் எனர்ஜி. ஐ திங்க் வி ஷுட் சி அதர் பீப்புள் அப்படின்னா அடுத்தவங்க காதல் 2 பேர் தான். அதர் பீப்புள் வந்து வெறும் அப்டக்கிள் தான். ஒரு பர்சன் வந்து நம்ம இப்போ அடுத்தவங்களையும் பார்க்கணும், அடுத்தவங்களையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அங்கே காதலில் வந்து அவங்களுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு அர்த்தம். யூ ஷுட் கன்சிடர், பட் ஒரு பவுண்ட்ரி இருக்கணும். இட்ஸ் லைக் ஓகே, அவங்களுக்கு வந்து நம்ம காதலில் விருப்பம் இல்லையா, தட்ஸ் ஓகே. அவங்களுக்கு நம்ம வேறு விதமாக எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக காதலை காம்ப்ரமைஸ் பண்ணுறது, உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறது, உங்களோட மீட்டிங், உங்களோட கம்யூனிகேஷன் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இட்ஸ் நீங்கள் 2 பேரும் சம்மந்தப்பட்டது. அதில் ஒருத்தங்க முடிவெடுத்தாங்கனாவே தே ஆர் செல்ஃபிஷ். அங்கே தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். அப்படி முடிவெடுத்தாங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க, லெட் தெம் கோ. காதலில் 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். சூழ்நிலை வந்தால் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் அதை ஹேண்டில் பண்ணணும். அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, தெருவில் இருக்க நாய்க்குட்டிக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து மேபி இந்த பர்சனோட ஃப்ளிங்குக்கு பிடிக்கல. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபேமிலி, ஃப்ளிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 3rd பர்சன் காதலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த காதல் வந்து இட்ஸ் பெட்டர் டு லீவ். எக்ஸ்கியூஸ் யாராவது வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காதல் நீங்கள் பெட்டர் அப்பயே தலைமுழிக்கணுங்க. அதில் வந்து நீங்கள் 10 வருஷம் நீங்கள் அந்த பர்சனோட இருந்தாலும் அடுத்த எக்ஸ்கியூஸ் தான் வருமே தவிர அந்த பர்சனுக்கு முதுகெலும்பு வராது. ஸோ ஃபஸ்ட் வார்னிங்லேயே கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கான தருணங்கள் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து ஓகே, ஆமாம் இல்லை பண்ணணும், ஆமாம் இட்ஸ் ஓகே அப்படின்னு போனீங்கன்னா முடிஞ்சுது. உங்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டு கடைசியில் உங்களுக்கு டாட்டா பயம் காட்டிட்டு போவாங்க. தேவையில்லாமல் பெயினை வந்து நீங்களே வந்து வரவழைச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ட்ரிகர்லேயே கட் பண்ணுங்கள். அப்போது வந்து உங்களோட வாழ்க்கை உங்களோட பார்த்து கிளியராக இருக்கும். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டி யாருங்க நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தே வில் ஸ்டாண்ட் அப், தே வில் ஃபைட். உங்களை வந்து ஆப்ஷனாக பார்க்க மாட்டாங்க. அடுத்தது வந்து அவங்களுக்கு புரியும், ஓகே இது 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் மட்டும் வந்து சுயநலமாக முடிவெடுத்தேன்னா நான் சுயநலவாதி. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணணும். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இது வந்து முடிவு கிடையாது. ஒருத்தங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் காதலை விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மெச்சோர்டாக யோசிப்பாங்க. அதுக்கு கீழே யாராவது யோசிச்சாங்க அப்படின்னா இட்ஸ் டைம் டு லீவ் தெம். நீங்கள் தான் எங்கள் ஸ்டார், நீங்கள் தான் கைடிங் ஸ்டார். உங்களை தான் துரத்தணும். நீங்கள் யாரையும் துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. திஸ் பர்சன் வில் சேஸ் யூ. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். இந்த பர்சன் வராங்களா என்னன்னு தெரியாது, வந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இட்ஸ் அ கிளியர் மெசேஜ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.